முக்கிய செய்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தில் முதியோரை கட்டி போட்டு 200 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வீட்டின் உரிமையாளரான கேசரிவர்மன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்டு இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் லோகு இணைப்பில் இருக்கிறார். லோகு வணக்கம். தற்போது முதியோரை கட்டி போட்டு 200 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தில் வசித்து வருபவர் கேசரிவர்மன். இவர் துபாய் நாட்டில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது குடும்பத்துடன் வெளிநாட்டில் குடிபெயர்ந்து வருவதாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது இரண்டாவது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவதற்காக தனது சொந்த ஊரான கடுவனூர் கிராமத்தில் உள்ள தனது சொந்த வீட்டிற்கு வந்துள்ளார். வரும் ஜூலை 7ஆம் தேதி அன்று தனது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிற நிலையில் தனது பாஸ்போர்ட் ரினிவல் செய்வதற்காக கேசரிவர்மன் மற்றும் அவரது குடும்பத்துடன் சென்னைக்கு நேற்று மாலை சென்றதாக கூறப்படுகிறது. இதனை பயன்படுத்தி வீட்டில் அறிந்த மர்ம நபர்கள் அதிகாலை 3 மணி அளவில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று கேசரிவர்மன் தந்தை முனியன் மற்றும் தாய் பொன்னம்மாள் ஆகியோரை தாக்கி தனி அறையில் வைத்து மிரட்டி பீரோவை உடைத்து பீரோவில் இருந்த 200 பவுன் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றனர். பின்பு தனது மகனுக்கு தகவல் அளித்த தந்தை முனியன் தங்களை அடித்து நகைகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் உடனடியாக சங்கராபுரம் காவல்துறையினருக்கு கேசரிவர்மன் தகவல் அளித்தின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலையில் வயதான தம்பதிகளை அடித்து மிரட்டி பூட்டி வைத்து 200 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி லோகு.